தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிப்போம் சேர்ந்து. உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களை இச்சக பேசிகளால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் ஒரு அறிவு, எந்த அளவுக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோமோ அவர்கள் திடன் கொள்வார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதற்கேற்றபடி செய்வார்கள். தமிழில் அதற்கேற்றபடி செய்வார்கள் வந்திருக்கு. சில ஆங்கில பதிப்புகளிலே அவர்கள் பிரமாண்டமான காரியங்களையும் செய்வார்களாம். யார் பிரமாண்டம் யார் பிரமாதமான காரியத்தை செய்வாங்கன்னா தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். பிற்காலத்தில் புதிய ஏற்பாட்டை எழுதின ஆக்கியோன்கள் கூட தேவனை அறிகின்ற அறிவுக்கு நேரத்தை செலவு செய்திருக்கிறார்கள். தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக திருச்சபை நடத்தியிருக்கிறார்கள். தேவனை அறிகின்ற அறிவுக்கு நேராக பல நிருபங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு வேத பகுதிக்கு புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. என்ன சொல்கிறாருன்னா, புதிய ஏற்பாட்டில் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்விலே கிருபையும் சமாதானமும் பெருகுவது தெய்வ திட்டமாக இருக்கிறது. இந்த கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுகிறது என்று சொன்னால், வேதம் சொல்கின்றது நம்முடைய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். பார்த்தீங்களா, புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்கள் அதுதான் சொல்கிறாங்க. அவர் எழுதின கடைசி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூட எப்படி முடிக்கிறார், தன் நிருபத்தை எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று சொல்கிறார். அப்போ என்ன தன்னுடைய புஸ்தகத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்கள். பேதுரு புஸ்தகத்தை முடிக்கும்போது, தன்னுடைய லெட்டரை முடிக்கும்போது எவ்வளோ அழகாக முடிக்கிறாருன்னா, ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எப்போதுமே ஒருத்தங்க முதலாவது சொல்கிற வார்த்தைக்கும் கடைசியாக சொல்கிற வார்த்தைக்கும் எஃபெக்ட் அதிகம்னுவாங்க. அதில் ஒரு ஆழமான ஒரு சில விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் யாராவது இறந்தால் கூட வீட்டில் போய் கேட்குறது, என்ன கடைசியாக என்ன சொல்லிட்டு போனார்னு கேட்பாங்க. இவர் கடைசியாக சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை அறிகிற, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போ நம்ம எதில் வளரணும் என்று சொல்லி பார்க்கும்போது, அவரை அறிகின்ற அறிவில் வளருவது தெய்வ திட்டமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பார்த்திங்கன்னா இதை பற்றி போதித்திருக்கிறார். யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கும்போது, நித்திய ஜீவனை பற்றி பல விஷயங்கள் பேசியிருந்தா கூட நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை பற்றி இங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் அழகா தன்னுடைய புஸ்தகத்தில் சுவிசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. பேதுரு மட்டுமல்ல, யோவானும் என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கணும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்கள், பேதுரு தான் சொல்கிறாரு, தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவில் தான் சமாதானம் கிருபை பெருகுதுன்றாரு, அதில் வளருங்கன்னு சொல்கிறாரு. யோவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோவான் என்ன சொல்கிறாருன்னா, தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், நித்தியமான ஒரு வாழ்வு, தேவரகமான ஒரு வாழ்வு. இந்த பூமியிலே தேவரகமான ஒரு வாழ்வதற்கான வழிகளை யோவான் கூட எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் அறிவது தான், அவரை அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன் என்பதை பற்றி எழுதுகிறார். பவுல் கூட, பேதுரு மட்டும் இல்லை, யோவான் மட்டும் கிடையாது, பவுல் கூட பாருங்கள் இந்த அறிவுக்காக தான் ஜெபம் பண்ணுறார். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கிருந்து ஒரு சில வசனத்தை படித்து காமிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் படித்து காமிக்கிறேன். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும். அதில் 19 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா,
நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இவருடைய ப்ரேயரில் மஸ்ட் ஒரு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானியேல் எப்படி சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுரு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானம் நமக்கு அவசியம் என்பதை பற்றி சொல்கிறார். அதே பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் பாருங்கள் ப்ரேயரில் தான் குறிப்பிட்டு பேசுகிறார். 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தது 10ஆம் வசனம், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. பாருங்கள், ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறாங்க எல்லாருமே. பழைய ஏற்பாட்டு ஆக்கியோன்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு நிருபக்காரர்கள், சுவிசேஷங்களாக இருக்கட்டும், நிருபங்களாக இருக்கட்டும், எதை வலியுறுத்துகிறார்கள் சொன்னால், பேதுரு கேட்டால் அவர் அறிவில் வளருங்கன்றாரு, அறிவு தான் நித்திய ஜீவன்றாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள்னு சொல்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஒரே காரியத்தை பேசிட்டு வரதான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் கூட ஓசியா தீர்க்கதரிசி அவர் எழுதுகிறாரு, ஜனங்கள் ஏன் அழிந்து போகிறார்கள் என்று சொன்னால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ மக்களுடைய வாழ்வில் ஏன் அழிவு, ஏன் நாசம், ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம், இதெல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நல்லவங்களாக இருக்கலாம், பரிசுத்தவான்களாக இருக்கலாம், எல்லாம் இருந்து அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஆகவே தான் நம்ம அறிவு முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், ஒரு வேதப்பதிவு சொல்ல, அறிந்து கொண்டு அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தமிழில் போடப்பட்டிருக்குது. சில பதிப்புகளில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், எந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அறிந்து கொண்ட சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கின்றது. சங்கீத புத்தகத்தில் தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரும் இந்த அறிவை பற்றி சில விஷயத்தை நமக்கு சொல்கிறார். மெசேஜுக்குள்ளே இன்னும் போகல, மெசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆயத்தம் பண்ணுறோம். ஓகேங்களா? 91ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 91. நம்ம அடிக்கடி வீட்டில் படிக்கிறது, மனப்பாடமாக சொல்கிறது. இதில் ஒரு காரியத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி சங்கீதகாரன் எழுதி வச்சிருக்கிறார். அது என்னன்றது கொஞ்சம் பார்ப்போம். 14 வசனம் படிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்கள், நம்ம அடிக்கடி பேசுகிற, பாடுற, மனப்பாடமாக சொல்கிற, தியானிக்கிற ஒரு சங்கீதம் என்று ஒன்று இருக்கும் என்றால் இந்த சங்கீதம் தான். இந்த இடத்துல பாருங்கள், அருமையான ஒரு காரியத்தை மேற்கோள் காட்டி ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கடவுள் விடுவிப்பேன்றார். வாஞ்சியாக இருக்கும்போது, தாகமாக இருக்கும்போது விடுதலை உண்டா? விடுதலை உண்டு. ஆனால் இன்னொரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்ற என்ன அர்த்தம்னா, நீ வாஞ்சியாக இருந்தா விடுவிப்பேன், அறிவு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகாத அளவுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பேன்றார். அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிகின்ற அறிவு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம தேவனை குறித்து பல கோணங்களில் இந்த பைபிள் ஸ்டடியில் வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேவனை அறிகின்ற அறிவில் நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ண போகிறோம். ஏனென்றால் இதுதான் நமக்கு முக்கியம். மற்ற எந்த ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் தேவனை அறிகிற அறிவுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்நாளை செலவு பண்ண வேண்டும், நம்முடைய நேரங்களை செலவு பண்ண வேண்டும். யார் அறிகின்ற அறிவுக்கு? தேவனை அறிகின்ற அறிவுக்கு நேராக.
படிப்போம். எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படித்து காண்பிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18 பவுல் சொல்கிறார், சகல பரிசுத்தவான்களோடு கூட. இங்கே நம்ம பரிசுத்தவான்களாக கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களோடு கூட என்ன பண்ணணுமா, என்ன செய்யணும், சபை என்ன பண்ணணுன்ற காரியத்தை சொல்கிறாரு. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்கேயும் பாருங்கள், பவுலை பார்த்தீங்கன்னா பவுலுடைய ஒரு பர்சனல் ப்ரேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. நிறைய இடத்துல பாருங்கள், இந்த தேவை அந்த தேவை, இந்த தேவை பாஸ்வேர்டு சொல்லிட்டு போகலாம், அந்த தேவை பாஸ்வேர்டு சொல்லி போகலாம், இந்த தேவைக்காக ஒரு ஜெபம் பண்ணுவார், இந்த தேவைக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க என்றால் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். தப்பு கிடையாது, ஜெபம் பண்ணுறோம். ஆனால் பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் இதுக்காக ஜெபம் பண்ணுவார்னா, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறார். ஏனென்றால் எந்த அளவுக்கு நம்ம தேவனை அறிந்து கொள்கிறோமோ, நான் சொல்கிறேன், உங்கள் என்னென்ன தேவை உங்களுடைய நீங்கள் வந்து பல தேவைகளோடு இங்கே வந்திருக்கலாம், பல கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், பல போராட்டங்களோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்கிற நற்செய்தி என்னவென்றால், எந்த அளவுக்கு நீங்கள் தேவனையும் தேவனுடைய காரியத்தையும் அறிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்ளும்போது அந்த அறிவே உங்களை எந்தெந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள்லாம் விடுதலையாக்கிவிடும். நீங்கள் அறிந்து கொள்கின்ற அறிவு. ஆகவே இதுக்கு நம்ம நேரத்தை செலவு செய்து ஆக வேண்டும். இதில் தேவனை பற்றி பவுல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இங்கு பவுல் தேவனை எப்படி காண்பிக்கிறார்னு சொன்னால், தேவன் எப்படிப்பட்டவரா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். இதில் தான் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண போகிறோம். தேவனை பற்றி, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், டக்குன்னு சொல்லணும். தேவன் எப்படிப்பட்டவர், நான் வேண்டிக் கொள்றதற்கும் நான் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகம் கூட சொல்லலை பாருங்க. அதிகம் சொன்னால் கூட இப்போ நிப்பாட்டலாம். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை, ஒரு வார்த்தையை இணைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, மிகவும். எல்லாரும் சொல்லுங்கள், மிகவும். ஆமென். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த ஒரு காரியத்தை பல வாரங்களாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து தொடர்ந்து பேச போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், நீங்கள் வேண்டிக் கொண்டாலே ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு காரியம் படிக்க மேலே போய் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலேயும் செய்வேன்றார் வந்து. ஆமென். ஜபத்துக்கே பவர் இருக்குன்னு தெரியும். இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஜபத்துக்கு பவர் இருக்குன்னு தெரியும், ஆனால் இன்னொரு காரியத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலேயும் கர்த்தர் செய்ய வல்லவர் என்று சொல்கிறார். எப்படி செய்ய வல்லவர், மிகவும் அதிகமாக செய்ய. அதிகம் கூட சொல்கிறார், மிகவும் அதிகமாக. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, தேவன் மேலே இந்த அறிவு இருக்கும் என்றால், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் இந்த தேவையை வந்து எனக்கு மிகவும் அதிகமாக சந்திப்பார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள் வளரும் என்றால், நான் சொல்கிறேன், அந்த அறிவு உங்கள் ஜபத்துக்கு பதிலை கொண்டு வரதை பார்ப்பீங்க. நீ நினைக்கிறீங்களா, என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவனை குறித்து கொஞ்சம் மனதில் கொண்டு போய் வைங்க. நான் ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி பாருங்கள். இப்போ நிறைய வசனங்களாக உங்களுக்கு காண்பித்தேன். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு மனுஷனில் வந்து நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பேச போகின்றோம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் போய்ங்க. பல வசனங்கள்லாம் காமிச்சோம் பாருங்கள். இந்த வசனங்கள் மூலமாக பிற்காலங்களிலே தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், சங்கீதக்காரனாக இருக்கட்டும், பிற்காலத்தில் புதிய ஏற்பாட்டை எழுதின நிருபர்கள், சுவிசேஷர்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அறிவை பற்றி பேசுனாங்க. ஆனால் தேவன் அந்த காலகட்டத்தில் அறிவை அவர்களுக்கு தந்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர்கள் எவ்வளவு இவருடைய முன்னேற்றத்திற்கு, இவருடைய வளர்ச்சிக்கு எது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொன்னால், தேவனை அறிகின்ற அறிவு. இப்போ கொஞ்சம் போய் பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். அங்கு தேவன் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு பார்க்கும்போது எடுத்து சேர்ந்து படிப்போமா. 17:1 வசனத்தில், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. பாருங்க, திரும்ப சொல்கிறேன்,
பழைய ஏற்பாட்டில் பிற்பகுதியிலே தேவனை அறிகின்ற அறிவு பற்றிலாம் பேசினவங்க, புதிய ஏற்பாட்டில் தேவனை குறித்த அறிவதற்கு பற்றி பேசி ஜெபம்லாம் அதற்காக செய்தவர்கள். தேவன் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன்னை மக்களுக்கு வந்து அவரை அறிந்து கொள்ளும்படி பல காரியத்தை பண்ணுறார். இந்த இடத்துல கூட பார்க்குறோம், 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய கேள்வியோடு இருந்தார். பெரிய கேள்வி என்ன கேள்வின்னா, குழந்தை இல்லை. ஆனால் தேவன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வாக்கு தத்துவம் மற்ற காரியத்தில் சொல்லும்போது தேவன் தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். மறந்துடக்கூடாது. நீங்கள் அப்படியே ஹம் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் சும்மா சால சப்பட்ட கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். தமிழில் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று போடப்பட்டிருக்குதா. எபிரேய வேதத்தில் நீங்கள் எடுத்து இந்த இடத்துல தேவனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி எபிரேய வார்த்தையில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல் ஷடாய் என்று போடப்பட்டிருக்கிறது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தமிழில் போடப்பட்டிருக்கு. இதே இடத்துல எபிரேயத்தில் தேவனுக்கு பேர் என்னவாம்? தேவனுடைய பேர் எல் ஷடாய். சொல்லுங்கள், எல் ஷடாய். சொல்லுங்கள், எல் ஷடாய். எல் ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன். தமிழ் வேதாகமத்தில் அதற்கு டெஃபினேஷனோட விளக்கத்தோடையே போட்டுட்டாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. ஆனால் இந்த எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்திற்கு 3 அர்த்தத்தை எபிரேய வார்த்தையானது விளக்கி காமிக்கிறது. இந்த 3 அர்த்தம் என்ன? அதாவது எல் ஷடாய் என்று சொன்னால் அதனுடைய 3 அர்த்தம் என்ன? முதல் அர்த்தம் தமிழிலே சொல்லப்பட்டுருச்சு. முதல் அர்த்தம் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்ன என்று சொன்னால் பராமரிக்கும் தாய் பறவை. ஆமென். சொல்லுங்கள், பராமரிக்கும் தாய் பறவை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தா நிறைய மார்பகங்களை உடைய தாய் என்று போடப்பட்டிருக்கு. பராமரிக்கும் தாய் பறவை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக பேசும்போது அதிக ஏராளமான மார்பகங்களை உடைய தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை போஷிப்பதற்கு என்ற ஒரு மார்பு மட்டும் இல்லை, ஏராளமான மார்பு இருக்குது உங்களை நான் போஷிப்பதற்கு என்று அர்த்தம். ஆமென். அப்போ என்ன ரெண்டாவது அர்த்தம்? பராமரிக்கின்ற தாய் பறவை. மூன்றாவது ஒரு அர்த்தம் என்னன்னா, போதுமானதற்கும் அதிகமானவர். சொல்லுங்கள், போதுமானதற்கும் அதிகமானவர். ஆமென். அப்போ எல் ஷடாய் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய 3 பாயிண்ட் நம்ம நினைவுக்கு வரணும். எல்லாரும் சொல்லும், முதல் அர்த்தம் என்னது? சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது அர்த்தம் என்ன? பராமரிக்கின்ற தாய் பறவை. மூன்றாவது அர்த்தம் என்னவென்றால் போதுமானதற்கும் அதிகமானவர். அதுதான் பவுல் பிற்காலத்தில் நிருபத்தை எழுதும்போது தேவனை பற்றி சொல்லும்போது, தேவன் எப்படிப்பட்டவராம்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் என்ற ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும் போது எப்படி சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய் என்று வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அந்த எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற காரியத்தை நம்ம அடிக்கடி பாட்டு பாடுறது சில காரியத்தை நம்ம புரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி அதிகமாக நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த எல் ஷடாய் காரியத்தில் போது அதிகமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தேவன் எப்படி அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த மூன்றாவது கருத்தை தான் நம்ம பல வாரங்களாக வலியுறுத்தி வேதத்திலிருந்து பல விஷயங்கள் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பேச போகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், எல் ஷடாய் தேவனாக போதுமானதற்கும் அதிகமானவராக தான் தேவன் இருக்கிறார். அவருடைய நாமமே என்னவென்றால் எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் போதுமானதற்கும் அதிகமானவர். தேவனுக்கு பல நாமங்கள் இருக்குது, பல பெயர்கள் இருக்குது. ஒருத்தர் கூட பாட்டுக்காரர் கூட பாடல, ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்ன சொல்லி பாடுவேன், இல்லைங்களா? ஏராளமான நாமங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாமத்தையும் எடுத்து பேசலாம், அவ்வளோ விஷயங்கள். ஒவ்வொரு நாமத்திலையும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எல்லா நாமத்திலையும் அவ்வளோ பொக்கிஷங்களை தேவன் அடக்கி வச்சிருக்கிறார். எலோஹிம் என்று சொன்னால் எலோஹிம், எபினேசர், இம்மானுவேல், இந்த மாதிரிலாம் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமங்களுமே மிகப்பெரிய ஒரு அர்த்தங்கள் நிறைந்த ஒரு நாமங்களாக இருக்குது. சும்மா ஏதோ இந்த உலகத்தில் பேர் வைக்கிற மாதிரி ஜிம்மி டாமி அப்படி இல்லை. தேவன் ஜிம்மியும் கிடையாது, டாமியும் கிடையாது.
ஜிமினாலும் தெரியாது, டாமினாலும் மக்களுக்கு புரியாது. இன்னமும் நாயை கூப்பிட்ற மாதிரி இன்றைக்கி உலகத்தில் பேரெலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேவன் அப்படி கிடையாது. தேவனுக்கு இருக்கிற எல்லா பெயர்களுமே அர்த்தங்கள் நிறைந்த பெயர்கள். எலோஹிம் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை படைத்த தேவன். எபெனேசர் என்று சொன்னால் நமக்கு உதவி செய்கின்ற தேவன். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இப்படி எல்லா நாமங்களுக்கும் பல அர்த்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சாதாரணமான ஒரு அர்த்தங்கள் கிடையாது. சும்மா ஏதோ உலகத்தில் பெயர் சும்மா சாதாரண ஒன்றுத்துக்கு உதவாத பெயர் இருக்குமா, அப்படி தேவனுக்கு கிடையவே கிடையாது. எந்த நாமத்தை குறித்து சொன்னாரோ அந்த நாமத்துக்குரிய சுபாவத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அப்போ எல் ஷடாய் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, அந்த நாமத்தை போலவே அவருக்கு பல காரியத்தை செய்திருக்கிறார். எல்லாமே மோர் தென் எனாஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. தேவன் எனாஃப் மட்டுமல்ல, மோர் தென் எனாஃப். ஆமென். சொல்ல, போதுமானவர் மட்டுமல்ல, போதுமானதற்கும் அதிகமானவர். ஆமென். பாருங்கள், நம்முடைய தேவைகள்லாம் அவருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. நம்ம தான் பாருங்கள் தேவைகளை நினச்சி எனக்கு இந்த தேவை இருக்குது அந்த தேவை இருக்குதுன்னு நம்ம நினச்சிருக்கிறோம். தேவைகள் பெரிதாக தோன்றும் போது நாம் எல் ஷடாய் தேவனை நம்முடைய நினைவில் கொண்டு வர வேண்டும். நீ பல தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது அவ்வளோ தேவை இருக்குது நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஏராளமான தேவைகள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், எல்லா தேவைகளை விட எல் ஷடாய் தேவன் பெரியவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அடிக்கடி நாம் உச்சரிக்க வேண்டும். ஒருவேளை கொஞ்சம் வாயில் வரலன்னா, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் என்று அப்படியாவது பேசணும், அப்படியாவது உச்சரிக்க வேண்டும். என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை ஹீப்ரு வார்த்தையில் எல் ஷடாய்ன்னு தெரியலன்னா தமிழ் வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன், அவர் போதுமானதற்கும் அதிகமான தேவன். ஆகவே நம்ம தேவையை பற்றி பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே தேவை இருக்குது. தேவையில்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருமே தேவை இருக்குது. நீங்கள் பிறந்த குழந்தைக்கும் தேவை இருக்குது, வளர்கிற பிள்ளைகளுக்கும் தேவை இருக்குது, எனக்கும் தேவை இருக்குது, உங்களுக்கும் தேவை இருக்குது. எல்லாருக்குமே தேவைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவைகளை குறித்து பேசுவதை தவிர்த்து விட்டுட்டு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்க, நான் சொல்கிறேன், இருக்கிற நிலைமை மாறிடும். சத்தியத்தை அறிவீர்கள், அறிந்து கொண்ட சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்தெந்த தேவைகளை நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த தேவைகளை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த பிரச்சனையும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆகவே தேவையை பற்றி அதிகமாக பேசாமல் தேவன் எப்படி போதுமானதற்கும் அதிகமானவர் என்பதை பற்றி பேசுங்க. குறைவை பற்றி பேசுவதை காட்டிலும் தேவனை பேசுங்க. அவர் எப்படிப்பட்டவர், என் குறைவை எப்படி நிறைவாக்குவார் என்பதை பற்றி பேசுங்க. அதே போல் மனிதர்கள்ட்ட பரிதாபத்தை நாம் பேசுவதை காட்டிலும் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பேச ஆரம்பித்தோம்னா பிரச்சனைகள், கஷ்டங்கள், நம்முடைய தேவைகள், ஏக்கங்கள் எல்லாம் தேவனால் சந்திக்கப்படுவதை, தேவனால் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றப்படுவதையும் நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். தேவன் மனிதர்கள் மூலமாக தான் கிரியை செய்கிறார். மனிதர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆட்களை தேவன் அவர்களை கொண்டு பல அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறாரு. ஆனால் எந்த மனிதனும் நம்முடைய எல் ஷடாய் அல்ல. ஆமென். எந்த மனிதனுடைய ஊற்று கிடையாது. நம்முடைய வாழ்வின் ஊற்று கர்த்தராகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஊற்றாக அவர் தான் இருக்கின்றார். அதுதான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா தேவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார்? கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வருவோம் பாருங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து படிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அற்புதமான ஒரு வசனம். என்னுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தினால எவ்வளோ என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை உச்சரித்து, இந்த வசனத்தை பேசி, இந்த வசனத்தை என் மனதில் வைத்து பல பிரச்சனைலேருந்து வெளியே வந்திருக்கிறேன், பல கஷ்டங்கள்லேருந்து வெளியே வந்திருக்கிறேன், பல தேவைகள் அற்புத விதமாக சந்திக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தினால். அதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் சில காரியத்தை சொல்லி வலியுறுத்த விரும்புகின்றேன். பவுல் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். என்னன்னா,
நம்முடைய குறைவையெல்லாம் பரலோகத்தில் போய் தேவன் நிறைவாக்குவார் என்று போடல. இந்த வசனத்தை மக்கள் பாருங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா இந்த இடத்துல போடப்பட்டிருக்கல மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த மகிமையில் நிறைவாக்குவார்னு சொன்ன உடனே மக்கள் நினச்சிக்கிட்டாங்கன்னா பரலோகத்தில் போய் தான் நம்ம தேவையெல்லாம் நிறைவாக்குவார்னு அப்படி நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. தேவன் பரலோகத்தில் போய் நிறைவாக்குவது கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய பரலோகத்தில் தேவைகளே இருக்காது. அப்படி பரலோகத்தில் போய் நம்முடைய தேவைகள் நிறைவாக்கப்படும். பரலோகம் குறைவில்லாத ஒரு இடம். பரலோகம் ஒரு சொர்க்க பூமி. பரலோகத்தில் தேவை என்பதே பரலோகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ பரலோகத்தில் போய் என் தேவை நிறைவாக்குவார் என்பது பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. தேவன் என் தேவைகளை இம்மையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் சொல்லுங்கள், என் தேவன் என் குறைவுகளை இம்மையிலே நிறைவாக்குவார். ஆமென். நிறைய கிறிஸ்தவ விசுவாசிங்க ஒரு நாள் கடவுள் நிறைவாக்குவாருங்க. பரலோகத்துக்கு போன பிற்பாடு என் தேவைகள்லாம் சந்திக்கப்படுங்க, என் குறைகள்லாம் நிறைவாக்கப்படுங்க, என் கண்ணீர்லாம் துடைக்கப்படும், என் கவலையெல்லாம் நீக்கப்படும். கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு சொன்ன உடனே மக்கள் நினச்சிக்கிட்டாங்க அங்கே போய் நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அங்கே தான் கண்ணீர் துடைக்கப்படும் என்று அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்ணீரே வேறு மாதிரி கண்ணீர். புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய பேசலாம். ஒரு நாள் வரும்போது அதையும் எடுத்து சொல்கிறோம் பாருங்கள். அப்போ என்னென்னா இந்த மக்கள் நினைக்கிற பரலோகத்தில் போய் நிறைவாக்குவார். பரலோகத்தில் இந்த வசனம் மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க கிறிஸ்தவ போதகர்கள், பரலோகத்தில் நம்ம தேவைகள் சந்திக்கப்படும், கவலைப்படாத, இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க, இங்கே கொஞ்சம் கஷ்டத்தை சகிச்சுக்க, இங்கே கொஞ்சம் பிரச்சனையை சகிச்சுக்க, ஒரு நாள் நம்முடைய தேவைகள் எல்லாம் பரலோகத்தில் போய் சந்திக்கப்படும். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி மக்களை என்கரேஜ் பண்ண உற்சாகப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய கண்ணீரை அவங்களுடைய கஷ்டம் நஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மாறுத்திரத்தை கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம தேவையெல்லாம் ஒரு நாள் பரலோகத்தில் போய் சந்திக்கப்படும், கவலைப்படாத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்படி சொல்லியே பாருங்கள். கிறிஸ்துவ விசுவாசிங்க இந்த உலகத்தில் பல்ல கடிச்சிட்டு வாழ்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு நாள் நம்ம தேவைகள் பரலோகத்தில் சந்திக்கப்படும். ஆகவே தான் என்ன பண்ணாங்க, எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் போதும் என்ற ஒரு மைண்ட் செட்டப்லாம் பாருங்கள் கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் ஏன் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, பரலோகத்தில் தேவையை சந்திப்பார், பரலோகத்தில் நிறைவாக்குவார்னு உடனே சரிங்க எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடலாங்க, அங்கே போனால் தான் பிரச்சனை தீரும், அங்கே போனால் தான் கஷ்டம் தீரும் என்று அப்படி இல்லை. என் குறைவுகளை நிறைவாக்குவார், எல்லா குறைவுகளையும் என் தேவன் இம்மையிலே நிறைவாக்குவார், இந்த பூமியில் நிறைவாக்குவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தினுடைய உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை குறைவுகள், எத்தனை தேவைகள், ஒரு ஆவிக்குரிய தேவைகளாக இருக்கலாம், மனதுக்குரிய தேவைகளாக இருக்கலாம், சரீரத்துக்குரிய தேவைகளாக இருக்கலாம், பொருளாதாரத்துக்குரிய தேவைகளாக இருக்கலாம், குடும்பத்துக்கு உரிய தேவைகளாக இருக்கலாம். நான் சொல்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயே உங்கள் வாழ்வில் நிறைவாக்குவார். அதுதான் ஒரு பழைய ஏற்பாடு பக்தன் பாடினார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, எனக்கு குறைவு என்பதே கிடையாது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறவரையும் நான் இந்த பூமியில குறைவுபட மாட்டேன். ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படின்றார். நான் குறைவுபட மாட்டேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. சில வார்த்தையெல்லாம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி பேசி அதை சாதாரணமாக்கிட்டோம். ஆனால் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு தாவி திருப்பி கேட்டீங்க, சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாதுப்பா. ஒரு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேல்யூ எல்லாம், அதனுடைய மதிப்பு எல்லாம் மேய்க்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் தெரியும் அதனுடைய வேல்யூ மதிப்பு என்னன்றது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் குறைவுபடவே மாட்டேன். அதே தாவீது தான் சங்கீதத்தில் 34:10 எழுதி வச்சிருக்கிறாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது பரலோகத்தில் போய் குறைவுபடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாரா? இல்லை, இந்த பூமியில் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதுதான் சங்கீதக்காரனுடைய பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரனுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. இன்னைக்கு பூமியிலே இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாக நம்முடைய வாழ்வில் கூட நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் ஒன்று இருக்கும் என்றால், இந்த பூமியிலேயே கர்த்தரின் தேவைகளை நிறைவாக்குவார். ஆமென். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் கவலைகள் தீர்க்கப்படும், உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கும். எங்கே பரலோகத்துக்கு போன பிற்பாடு கிடையாது, இம்மையிலேயே கர்த்தர் அவைகளை நிறைவாக்குவார். இதுதான் பவுல் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு
பிலிப்பி பட்டண விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் வந்து. ஆமென். சில இடத்துல ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க பாருங்கள், என்ன இப்போ நம்ம ஊர் ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கொடுத்து உதவுனா தான் நாங்கள் இந்த ஊழியத்தை பண்ண முடியும். பவுல் வந்து அப்படி பண்ணல. ஜெயிலில் இருந்துட்டு எழுதுகிறார். ஜெயிலில் இருந்துட்டு அவர் என்ன எழுதுகிறாரு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன், நீங்கள் ஏதாவது ஜாமீனில் வெளியே கொண்டு வாங்க, நீங்கள் அந்த சர்ச்சில் பணம் கலெக்ட் பண்ணுங்கள், இந்த சர்ச்சில் பணம் கலெக்ட் பண்ணுங்கள், எல்லோரும் பணத்தை கலெக்ட் பண்ணி எப்படியாவது என்ன பண்ணுங்கள், ஜாமீனில் வெளியே கொண்டு வாங்க, என் தேவைகளை சந்திங்க, நீங்கள் என்னை வெளியே எடுக்கலன்னா நான் வர முடியாது, அவ்வளோதான், நான் ஜெயிலையே கடந்து ஜெயிலையே செத்துருவேன்னா அப்படி எழுதவில்லை. ஜெயிலில் இருந்துட்டு இந்த லெட்டர் பிலிப்பியர் நிருபத்தை ஜெயிலில் இருந்துட்டு எழுதுகிறார். ஜெயிலில் இருக்கிற மனுஷன் நம்ம தான் என்ன பண்ணணும்னா, கவலைப்படாதீங்க, நம்ம தான் இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து. கவலைப்படாதீங்க, அழாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும், நீங்கள் வெளியே வந்துடுவீங்க என்றெல்லாம் நம்ம தான் என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற ஆளுக்கு நம்ம தான் போய் என்கரேஜ் பண்ணணும், நம்ம தான் போய் தேற்றணும். ஆனால் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு அந்த மனுஷன் எழுதுகிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி உள்ளே இருந்து வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு என்கரேஜ் பண்ணுறார். எப்பேற்பட்ட மைண்டு, எப்பேற்பட்ட மனசு பாருங்க இந்த பவுல் அடியாருக்கு வந்து. ஆமென். அவனை பாருங்க, எந்த அளவுக்கு தேவனை வந்து தன்னுடைய உள்ளத்தில் ருசிச்சு பார்த்துருப்பாரு, எந்த அளவுக்கு தேவனை தன்னுடைய வாழ்வில் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருப்பார். ஆமென். அவரால் மட்டும்தான் இப்படிலாம் பேச முடியும், அவரால் மட்டும்தான் இப்படிலாம். எந்த ஒரு மனிதன் தேவனை தன்னுடைய வாழ்வில் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து ருசித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் பேச முடியும். அவர் சொல்கிறார், கவலைப்படாத, டோன்ட் வரி, என் தேவன், என் தேவன். அவர் சொல்கிற விதத்தை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கு. என் தேவன், என் தேவன் சொல்லுங்க, என் தேவன் சொல்லுங்க, மை காட். ஆமென். அது சொல்கிற அந்த என் தேவன் என்று சொல்கிற விதத்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் தேவன் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டார், என் தேவன் நஷ்டப்படுத்த விட மாட்டார், என் தேவன் உன்னை அப்படியே சிக்கி உன்னை தவித்து ஒரு காரியத்தை கொண்டு போய் உன்னை விட்டுருவார் அப்படின்னு சொல்லவில்லை. என் தேவன் தெரியுது அவருக்கு என் தேவன் யாருன்னு சொல்லி. ஒரு தடவை சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன், அவர் என்னை தப்புவித்தாரு, தப்புவிக்கிறாரு, தப்புவிப்பார். சொல்லுங்க, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். பாருங்க, பாஸ்ட்டு, பெர்ஃபெக்ட்டு, ஃபியூச்சர் எல்லாம் 3 காலகட்டத்தையும் பேசுகிறார். வந்து எப்படி பேச முடியும்? எழுதி வச்சு எப்படி எழுதிடும்? தன்னுடைய வாழ்வில் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருந்தவர், தனிப்பட்ட விதத்தில் ருசி பார்த்தவர், தனிப்பட்ட விதத்தில் பர்சனலா. அதுதான் பாருங்க, இங்கே வருகின்ற விசுவாசிகள், செய்தியை கேட்கின்ற விசுவாசிகள், நீங்களும் உங்கள் வாழ்வில் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து வைத்திருந்தால் தான் போய் ஒருத்தர் சொல்ல முடியும், ஏசுனா யாருன்னு சொல்ல முடியும், என் தேவன் உன் குறைகளை எப்படி நிறைவாக்குவார்னு சொல்ல முடியும். நாம் ஒன்றுமே தெரியாமல், ஒன்றுமே கடவுளை பற்றி அறியாமல் இருந்தால் நம்ம போய் எப்படி கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்ல முடியும்? நம்ம அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம ஆராதிக்கின்ற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்துக்கு சொல்ல முடியும். நம்ம அறிந்து கொள்ளவே இல்லைன்னா, சும்மா ஏதோ எல்லோரும் வர்றது போல் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்போம்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, தேவனை பற்றி சொல்லவே முடியாது. அதுதான் சொல்கிறேன், தேவனை தனிப்பட்ட விதத்தில் அனுபவியுங்கள், தேவனை தனிப்பட்ட விதத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டில் நான் சொல்ல துவக்கத்தில் சொல்கிறேன், இதற்காகவே நேரத்தை செலவு பண்ணுங்க. என் தேவன் எப்படிப்பட்டவர், என் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அவர் எப்படி வெளியே கொண்டு வர முடியும், கஷ்டத்தில் நீ எப்படி வெளியே கொண்டு வர முடியும், இவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ தேவையில்லை எப்படி அவர் வெளியே கொண்டு வர முடியும், இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சுலபமாக எல்லாருக்கும் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் அறிவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆமென். புரியுதுங்களா? எல்ஷடாய் தேவன் என்னுடைய குறைவையெல்லாம் ஏற்கனவே அவர் நிறைவாக்கி இருக்கிறார் என்ற அர்த்தத்தை சொல்கிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சவால் விடுறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தை உன் குறையை நிறைவாக்குவார், உன் கஷ்டத்தை நிறைவாக்குவார். நீ எப்படி இருக்க மாட்ட, நீ மேலே வருவ, நீ அப்படியே சிக்கி தவிக்க மாட்ட, விடுதலை உண்டு, உன் வாழ்க்கை அப்படி கண்ணீரிலேயே போயிடாது, நிச்சயம் நீ வெளியே வருவ. ஆமென். நான் சொல்கிற தேவனை குறித்த வெளிப்பாடால் நம்முடைய மனம் நிரம்புவதாக. புரியுதுங்களா? சிலபடிய கவனம் எல்லாமே யாராவது பண்ணுவாங்களா, யாராவது செய்வாங்களா, ஏதாவது கொடுப்பாங்களா? நோ நோ நோ. அங்கே இருக்கிற யாருமே அப்படிப்பட்ட
மனநிலை உடையவர்களாக இருக்கக்கூடாது. என் தேவன் எப்படி சந்திச்சார் அதுவாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன், மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்வார் என்று எதிர்பார்ப்பதை விட தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று எதிர்பாருங்கள். பவுல் வந்து பாருங்க, மக்களை வந்து கர்த்தருக்கு நேரம் நடத்துகிறார், தனக்கு நேரம் நடத்தலை. எப்படியாவது ஜெயிலேருந்து வெளியே வந்து போய்ப்பாடு நான் ஒவ்வொரு சர்ச்சாக போய் பிச்சை எடுத்து உங்களுக்கு வந்து நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லலை. கொல்லப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாளாக வருவேன், வெளியே வருமே, ஏதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைப்போம், ஆர்கெஸ்ட்ராவில் பாட்டு பாடி உங்களுக்கு நான் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறேன், அப்படி உங்களுக்கு குறைவுகள் நிறைவாகும்னு சொல்லலை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி மக்களை கர்த்தருக்கு நேராக நடத்துகின்றார். ஆமென். நானும் உங்களை அவருக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிறேன். நான் எதுவும் உங்கள் தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லலை. கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது கவலைப்படாதீங்க. யார் காலிலையாவது யார் கையிலையாவது பிடிச்சி காலில் விழுந்து எப்படியாவது உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு நான் ஒரு வழி செய்கிறேன்னு ஒரு நாளும் சொல்கிறது கிடையாது. புரிஞ்சுச்சிங்களா? நம்மளால் முடியாது. புரியுதுங்களா? எத்தனை பேருடைய கஷ்டத்தை தீர்க்க முடியும் சொல்லுங்கள்? எல்லாருடைய கஷ்டத்தையும் ஒவ்வொரு காலில் விழுந்து கையில் விழுந்து எப்படி எவ்வளோ தீர்க்க முடியும்? அவதான் பவுலுக்கு தெரியும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து சொல்கிற விதத்தை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. வந்து ஐஸ்வர்யம், தம்முடைய ஐஸ்வர்யம் என்று போடப்பட்டது மகிமையின் ஐஸ்வர்யம். ஆங்கிலத்தில் குளோரியஸ் ரிச்சஸ் என்று போடப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமா? தம்முடைய ஐஸ்வர்யம் என்ற ஒரு வார்த்தைக்கு கவனமாக கேளுங்க, இதை கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். பவுல் எப்படி காமிக்கிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, சொல்லுங்க, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஆமென். இதற்கு ஆங்கில பதிப்பில் க்ளோரியஸ் ரிச்சஸ். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, க்ளோரியஸ் ரிச்சஸ். க்ளோரின்னு கூப்பிடுறீங்களா? இப்போ சொல்ல க்ளோரியஸ் ரிச்சஸ், சொல்லுங்க, க்ளோரியஸ் ரிச்சஸ். ஆமென். தேவன் எப்படி சந்திப்பாரா? க்ளோரியஸ் ரிச்சஸ், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம். பவுல் வந்து கவலைப்படாதீங்க, இந்திய தேசத்தின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவுகளை நிறைவாக்குவார்னு போடல. ஏன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அந்த அமைச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இந்தியாவில் இவ்வளோ கடன் அவ்வளோ கடன் அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. சில பேர்லாம் பாருங்கள், இந்த சோசியல் மீடியா சொல்லுவாங்க, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இவ்வளோ கடன்காரங்களாக இருக்கிறாங்களாம் சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்தியாவே கடனில் கிடக்குது, இவங்க எப்படி நம்முடைய தேவையை நிறைவாக்க முடியும்? பவுல் வந்து கவலைப்படாத, இந்திய தேசத்தினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறைவுகளை நிறைவாக்குவார்னு போடல. பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, தேவன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். கவனமாக கேளுங்க, இந்த க்ளோரியஸ் ரிச்சஸ் இந்த பதத்துக்கு அர்த்தம் என்ன என்பதை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். க்ளோரியஸ் ரிச்சஸ்னால் என்ன அர்த்தம்னா, தமிழில் முதலாவது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அதை தொடர்ந்து தமிழில் சொல்கிறேன். லிமிட்லெஸ் ரிச்சஸ், பவுண்ட்லெஸ் ரிச்சஸ், ஃபாத்தம்லெஸ் ரிச்சஸ், எக்ஸ்காஸ்ட்லெஸ் ரிச்சஸ். அதாவது இந்த க்ளோரியஸ் ரிச்சஸ் என்ற ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம். சொல்லுங்கள், கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம். கட்டுக்கட்டு இல்லை, கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம். தம்முடைய ஐஸ்வர்யம் என்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்று போடப்பட்டிருக்க. தம்முடைய ஐஸ்வர்யம் என்றால் என்ன, எவ்வளவு? முதல் அர்த்தம் கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம். சொல்லுங்க, கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம். இரண்டாவது, எல்லை இல்லாத ஐஸ்வர்யம். சொல்லுங்க, எல்லை இல்லாத ஐஸ்வர்யம். ஆமென். முதல்ல கட்டுக்கடங்காதனா அது கவுண்டே பண்ண முடியாது, பவுண்ட்லெஸ். ரெண்டாவது, அது எல்லையே இல்லைப்பா, அதுக்கு எல்லையே வைக்க முடியாது. மூன்றாவது, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம். நீங்கள் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் ஆழம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பாருங்கள், சில ஆழ்துளைகளுக்கு ஆழத்தை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் தேவன் இருக்கிற ஐஸ்வர்யத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ நோண்டிகிட்டே இருப்பீங்கப்பா, அது போயிட்டே இருக்குது. அப்படி தான் உங்களால் சொல்ல முடியும். ஆகவே தான் பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, தம்முடைய ஐஸ்வர்யம் என்றால் என்ன? கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம், எல்லை இல்லாத ஐஸ்வர்யம், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம். நான்காவது சொல்கிறார் அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, அல்ல குறையாத ஐஸ்வர்யம். நீ அல்ல திரும்ப வந்துகிட்டே இருக்கும், ஜாக்பாட் பான மாதிரி.
எடுக்க எடுக்க என்ன என்ன எடுக்க எடுக்க அமிர்த சுரபி மாதிரி வந்துகிட்டே இருக்குதே. ஒரே ஒரு தாள மட்டும்தான் முடியும், தேவனால் மட்டும்தான். பவுல் சொல்றாரு, எந்த ஐஸ்வர்யத்திலும் குறை நிறைவாக தெரியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஆமென். அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுது கட்டுக்கடங்காத. டிக்ஷனரி சொல்லுது, டிக்ஷனரி சொல்ற ஒரு காரியம், கட்டுக்கடங்காத, எல்லை இல்லாத, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத, அல்ல 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 குறையாத ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆமென். நம்ம தேவன், திரும்ப சொல்றேன், சாதாரண ஒரு ஆள் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற இயேசு சாமி சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. ஆகுதான் பவுல் அந்த மக்களை என்கரேஜ் பண்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். மக்களுக்கு காமிக்கிறாரு, எப்படிப்பா தேவையை நிறைவாக்குவார் அவரு. ஆகதான் காமிக்கிறாரு. இந்த ஆண்டவர் சாதாரண ஒரு ஆள் இல்லம்மா. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஆமென். புரிஞ்சுச்சு என்ன சொல்றேன்னு? தம்முடைய ஐஸ்வர்யத்தின் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். எனக்கே கொடுத்துட்டா எப்படிங்க மற்றவங்களுக்கு? அதான் உங்களுக்கு காமிச்சேன் அவருடைய ஐஸ்வர்யம்லாம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஒரு வேத பகுதிக்கு போயிட்டு திரும்ப வருவோம். ரோமர்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அங்கு பவுல் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். எடுத்து படிப்போம். 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கணும். ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். இந்த இடத்துல 33 படிப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்பு அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தமிழ் வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில குறிகள் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்ன பிற்பாடு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்கு. என்ன இந்த கோட்டுக்கு பேர் என்னதுங்க? ஆச்சரிய குறி. ஐயோ அப்படின்றது இல்லை. அப்படியே ஆச்சரிய குறி போட்டாலே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் இது. ஆச்சரிய குறி போடுறது இப்போ உங்கள்கிட்ட மட்டும் இன்றைக்கி இருக்கிற நகை விலைக்கு உங்கள்கிட்ட ஒரு 100 கிலோ கொண்டு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தருக்கு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருக்கும் 100 கிலோ கொண்டு கொடுக்குற என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாருமே முதல்ல என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? ரொம்ப எப்படியா இருந்தாலும் சில பேர்லாம் பாருங்க. ஒன்றும் இல்லை, நான் சின்ன வயசில் இருக்கும்போது லாட்ரி சீட் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக மக்கள் இறக்குறோம். லாட்ரி சீட் அவங்க இவ்வளோ விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ கேள்விப்பட்டிருக்கீங்க ஓரளவுக்கு. என் வயசில் இருந்தவங்களாம் இருக்கிறீங்க. உங்கள் டைமில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேப்பரில் போகிறோம் பாருங்க, இவருக்கு இவ்வளோ லாட்ரி அடித்தான், கேட்ட உடனே அவர் இந்த அதிர்ச்சியிலேயே இறந்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் இவர் எழுதுறாரு. என்ன சொல்கிறான்? தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி போட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் எல் ஷடாய் போதுமானதற்கும் அதிகமானவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கின்ற தேவன். பவுல் சொல்ற மாதிரி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய உங்கள் குறைவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என் தேவை யார் நிறைவாக்குவா, என் தேவை யார் சந்திப்பான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. தேவை மேல கண்ணை வைக்காதீங்க, தேவன் மீது கண்களை பதிய வையுங்கள். இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 24:1 வசனம் போங்க. சங்கீதக்காரன் போய் கேட்டிங்கன்னா அவர் பாருங்க என்ன சொல்கிறார், என்ன எழுதி வச்சிருக்கிறார் தேவனை பற்றி, தேவனுடைய ஐஸ்வர்யங்களை பற்றி அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தை பற்றி விலைக்கு சொன்ன இல்லையா? இப்போ சங்கீதக்காரர்கள் மற்றவங்களாம் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? சங்கீதம் 24:1 படிப்போம், சேர்ந்து படிப்போம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சொல்லுங்க, கர்த்தருடையது.
சொல்றார், பூமியும் அதன் நிறைவும். பூமி மட்டும் இல்லை, இதை கர்த்தர் நிறைத்து வைத்திருக்கிறார் தேவன். அப்ப பூமியும் அதன் நிறைவும் யாருடையதான்? கர்த்தருடையது. நல்லா மனசில் கொண்டு போய் வச்சுக்கணும். பைபிளில் இருக்குதெல்லாம், நம்ம பைபிளை பார்க்கறது இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இதெல்லாம் பிசாசுடையதுங்க, பிசாசுடையதுங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பரிசுத்தவான்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார், தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப என்ன சொல்றாரு? பூமியில் இருக்கிற எல்லா தங்கங்களும் தேவனுடையவைகள், பூமியில் இருக்கிற எல்லா வெள்ளி சுரங்கங்களும் தேவனுடையவைகள், தங்க சுரங்கங்கள் தேவனுடையவைகள், பூமியில் இருக்கிற எல்லா வைர சுரங்கங்கள் எல்லாமே என்ன ஒவ்வொரு அந்த ஊரில் நாட்டில் கிடைக்கிறதுனால அவங்க எங்கள் வீட்டு அவங்க நாட்டு முத்திரையை பதிக்கிறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமே யாருடையது? நம்ம தேவனுடையது. எல்லா பளிங்கு கிடங்குகளும் தேவனுடையது, எல்லா பெட்ரோலிய கிணறுகளும் யாருடையது? எல்லாம் நம்ம தேவனுடையது. சொல்லுங்க, தேவனுடையது. ஆமென். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நல்லா புரிஞ்சுக்கணும், மனசில் கொண்டு போய் வச்சுக்கணும். அப்ப தேவன் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன். புரியுதுங்களா? தேவனுடைய சம்பத்துக்கு எல்லையே இல்லை. அதை தான் பவுல் பிற்காலத்தில் தேவன் எப்படி உன் குறையை நிறைவாக்குவார்? தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய உன் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். ஆகாய் 2:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆகாய் சொல்லுவார், எல்லா வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. ஆமாம். அன்றைக்கி பிரசங்கம் பார்க்கலாம் தப்பாக சொல்லி வச்சுட்டாங்க. வெள்ளி பொண்ணு தங்கம் வெள்ளிலாம் பிசாசுனுடையது பிரதர் அப்படின்ட்டாங்க. பைபிளே தான் நீங்களாம் அப்படி சொல்லுவீங்கன்றதுக்காக தான் பைபிளில் ஆகாய் எழுதிய வச்சுட்டாரு. என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? வெள்ளியும் பொண்ணும், ஆல் கோல்ட் இஸ் மைன் சேத் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். ஆமென். எல்லா தங்கங்களும் வெள்ளியும் பொண்ணும் வெள்ளியும், எல்லா வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆமென். புரிஞ்சுக்கலாம்? கண்ணை எல்லாமே கடவுளுடையது என்கின்ற மனம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகணும். 104ஆம் சங்கீதம் போவோம். 104ஆம் சங்கீதத்தில் அவர் அங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாமே கர்த்தருடையதாக பார்க்க ஆரம்பிக்கணும். வேற பிசாசுடையதாக பார்க்கக்கூடாது, மற்ற ஆளுடையதாக பார்க்கக்கூடாது. நம்ம கர்த்தருடையதாக பார்க்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தவான்கள் வேத பக்தர்களாலுமே தேவனுடையதாக பார்த்தார்கள். 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம், எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். பூமி யாருடைய பொருளால் நிரம்பி இருக்கிறதா? நம்ம அப்பா, நம்ம தேவனுடைய, நம்முடைய கர்த்தருடைய பொருள்களால் நிரம்பி இருக்கிறது. புரியுதுங்களா? கண் திறக்கப்பட்ட விசுவாசி எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே நம்முடைய அப்பாவை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். புரிஞ்சுங்களா? எல்லாம் தேவனுடையது. பூமி உம்முடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது. பூமி தரித்திரத்தினால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் போடல, அவருடைய பொருள்களால், தேவனுடைய செல்வத்தினால் பூமி நிறைந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பூமியிலே இன்றைக்கு 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த பூமியில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டிலே 120 கோடி கிட்ட வந்துட்டாங்க, 120 தாண்டிட்டாங்க. உலகத்தில் இருக்க சைனா எடுத்தீங்கன்னா அவங்களும் 120 அப்படி பக்கத்தில் வந்துட்டாங்க. ரெண்டு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிட்ட வந்துட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களையும் கணக்கிட்டா 800 கோடியை தாண்டுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதில் பார்க்கும்போது சொல்கிறாங்க 8,200,000,000,000 சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற 2025 கணக்கின்படி சொல்கிறாங்க எவ்வளோ மக்கள்னு சொல்லிட்டு அப்போ நான் கவனமாக கேளுங்க, இந்த 800 கோடி மக்களுக்கும் மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அத்தனை பேர்களுக்குரிய தேவைகளையும் நம் தேவனால் சந்திக்க முடியும். புரியுதுங்களா? இன்னும் சொல்கிறேன், இன்னும் 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் பிறந்தா கூட அவ்வளோ பேருடைய தேவைகளை நம்ம அப்பாவால் சந்திக்க முடியும். ஏன்? தம்முடைய ஐஸ்வர்யம், கட்டுக்கடங்காத
ஆழம் கண்டுபிடிக்க முடியாத, அல்ல குறையாத, அளவீடுகளே வைக்க முடியாத ஐஸ்வர்யம் தேவன்கிட்ட இருக்குது. அவரால் சந்திக்க முடியும். புரிஞ்சுங்களா? நீங்கள் அநேக செல்வந்தர்கள் பணக்காரங்களாம் சில பதுக்கி வைக்கிறதுனால புரிய மாட்டேன்னு. நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களை பாருங்கள், பல விஷயத்தை பதுக்கி வச்சிடுறாங்க. பதுக்கி வைக்கிறதுனா என்ன இருக்குன்ற மக்களுக்கு புரிய மாட்டேன்னு, தெரிய மாட்டேன்னு, ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, உலகத்தில் இருக்கிற பல காரியத்தெல்லாம் உலகத்தில் பெரிய பெரிய ஆட்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நம்ம கண்ணில் ஷார்ட்டேஜை கொண்டு வரணும், கடைசியில் ஒரு டைம் வரும்போது அதை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஷார்ட்டேஜை உருவாக்கி, குறைபாடை உருவாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அது எங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் அதை விற்போம்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து பெரிய லாபம் ஈட்டுவதற்காக செய்கிறாங்க. ஆனால் ஒன்று நல்லா கவனமாக கேளுங்க, நம்ம தேவன் ஏராளமானவர், தாராளமானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சங்கீத புத்தகம் போவோம், 50ஆம் சங்கீதம் போவோம். இன்னும் 2 வசனத்தை காமிச்சு இந்த செய்தியை முடிவு செய்ய பார்க்குறேன். சங்கீதம் 50, அங்கேயும் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 50ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். சொல்கிறாரு, எதையும் உரிமை பாராட்டுறதுக்கு உன்னுடையதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லை, எல்லாமே கர்த்தருடையது. ஒருவேளை நம்ம வீட்டில் கோழி, ஆடு, மாடு வாங்கி வளர்க்கலாம், கர்த்தர் சொல்லுவார் அது கூட அது ஏன் தான்ப்பா அப்படின்னுவார். புரிஞ்சுங்களா? எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் தேவனுடையது. 104ஆம் சங்கீதம் போவோம், 25ஆம் வசனம் படிப்போம். 24 படித்து காமிச்சேன், இப்போ 104, 25 படிக்கிறேன். பெரிய விஸ்தாரமுமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண் நிறைந்த ஜீவன்கள் உண்டு. சமுத்திரம் என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டால் அதில் ஏராளமான முத்துக்களையும் பவளங்களையும் நாம் பார்க்கின்றோம். மச்சங்களை பார்க்குறோம், மீன்களை பார்க்குறோம், ஏராளமான காரியங்கள் கணக்கிடவே முடியல. டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வயிற்றை கிழிச்சாங்கன்னா அவ்வளோவும் முட்டை இருக்குது. என்னப்பா ஒரு மீன் இவ்வளோ முட்டையா, கவுண்ட் பண்ண முடியல. பார்த்துருக்கீங்களா? ஒன்றில் மீன் மார்க்கெட் போய் மீன் முட்டை வாங்கி பாருங்கள், வந்து முட்டைலாம் செஞ்சு பார்த்துருக்கீங்க, மீன் முட்டைலாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? எங்கள் மனைவி நல்லா பண்ணுவாங்க. அவ்வளோ இருக்கும், கவுண்டே பண்ண முடியாது நம்மால். வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு மீனுக்கே இப்படின்னா அந்த மீன், அந்த கடலில் எவ்வளோ மீன்கள். இன்றைக்கும் கடலோர பட்டணத்திற்கு எல்லா மீனவர்கள் எவ்வளோ மீன் பிடிச்சாலும் குறையில, இன்னும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கின்றது. அதனுடைய கரையத்தை கணக்கிடவே முடியாது. அத்தனை சமுத்திர செல்வமும் தேவனுடைய, நம்முடைய தேவனுடையது. ஆமென். புரியுதுங்களா? ஆகவே என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற பிரசங்கிமார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆவியானவர் வேதத்தில் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். புரியுதுங்களா? யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன கூடாது, வேதத்தை மாற்றி விடக்கூடாது. அப்படி அவங்க சொல்கிற காரியத்தை பின்பற்றி போயிடக்கூடாது. இல்லைங்க இதெல்லாம் பிசாசனுடையதுங்க, பிசாசனுடையதுங்க கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு வசனம் காமிச்சா நீங்கள் டவுட் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய வசனத்தை காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லாம் பிசாசனுடையது கிடையாது, எல்லாம் தேவனுடையது, கர்த்தருடையது. ஆமென். எழுந்து நிற்போம். ஆகவே நாம் வாழ வேண்டுமானால் யாரோ ஒரு ஊழியக்காரங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களத கேட்டுட்டு போயிடக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், நானே உங்களுக்கு சொன்னால் கூட வேதத்தில் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே பைபிளை கொண்டு வரணும், நோட்ஸ் எழுதணும், பேனாவை கொண்டு வாங்க, நோட்டை கொண்டு வாங்க, எழுதி வைங்க. நான் ஏதாவது கப்ஸா புருடா ஊரானு கொஞ்சம் பார்க்கணும். புரியுதுங்களா? நான் என்ன சொன்னாலும் பைபிளில் இருக்கா நீங்கள் பார்க்கணும். நான் சொன்னாலும் இல்லைங்க லியோ பாஸ் சொல்கிறதெல்லாம் அப்படியே உண்மையாக தான் இருக்கும், அப்படியே நம்பிட்டு போயிடக்கூடாது. எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லணும், நான் எனக்கு சொல்கிறேன். நான் எந்த ஒரு காரியம் சொல்கிறதா இருந்தாலும் பைபிளில் அது இருக்குதா, பைபிளில் இருந்து பேசுகிறாரா என்பதை பாருங்கள். இல்லைன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறி மார்க் வைக்கணும், என்னங்க இவர் கப்ஸா விட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும். ஆமாம், அது ஒரு வசனம் 2 வசனம் கிடையாது, பல வசனங்களை உங்களுக்கு இன்றைய காண்பித்திருக்கிறேன். உங்கள் தேவைகள் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, பிரச்சனை எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய உங்கள் குறைவைகள்லாம் நிறைவாக்குவார்னு. ஆகவே தேவைகளை பெருசாக பார்த்துட்டு இருக்காதீங்க, தேவனை பெரிதாக பாருங்கள்.
எந்த அளவுக்கு உங்கள் மனதில் தேவனை பெரிதாக பார்க்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், உங்கள் தேவைகளாக ஒன்றுமே அப்படியே உப்புச்சப்பு இல்லாமல் போயிடும். உங்கள் தேவை, உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். தேவனை பெரிதாக பார்க்க ஆமென். வரக்கூடிய வாரங்களெல்லாம் தேவனை உங்களுக்கு பெரிதாக தான் காமிக்க போகிறோம். தேவனால் உங்கள் மனது நிரம்புவதாக, அறிவு நிரம்புவதாக, உங்கள் மனதில் தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள நான் சொல்கிறேன், 2026 முடியும் போது நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு தேவையே இல்லைங்க, பிரச்சனையே இல்லைங்க, கஷ்டம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்லாத்துலேயும் நான் ரிலீஃப் ஆகிட்டேன். ஆமென். வருங்களா? சாட்சி வருங்களா? உங்கள் மனது இன்னைக்கே தேவனால் மனதை நிரப்பினாதான் 2026 வரும்போது தேவனை குறித்து அவ்வளோ நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வே மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் சுவிசேஷத்தை யாருக்காவது சொல்ல போனால், நீ சொல்லாதப்ப உங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது, நான் வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்வு மாறும். ஹலோ, புரிஞ்சுங்களா? நம்ம இப்போ போய் சொன்னால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. நம்ம இப்போ சொன்னோம், இவனே ஒன்றும் இல்லை, இவன் பாட்டுக்கு நம்மள்கிட்ட சொல்கிறான். ஆனால் தேவனை குறித்த மானதால் நீங்கள் நிரம்பி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வாழும்போது, நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? அங்கெல்லாம் வேறு காரியத்துக்கே இடம் இருக்காது, தேவனுக்கு மட்டும்தான் அங்கே இடம் இருக்கும். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய உயர்வினால் நீங்கள் உயர ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்குள் உயர்வு இருக்கிறது. அந்த உயர்வை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நீங்கள் அதுக்கு எந்த மந்திரமும் கிடையாது. என்னன்னா, தேவனை குறித்த அறிவினால் உங்கள் மனதை நிரப்புங்கள். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, எங்களோடு பேசுனதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் நீர் கர்த்தாவே. நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நாங்கள் பெரிதாக இவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருந்தோம். இனிமேல் எங்கள் தேவைகளை பெரிதாக பார்க்காமல், எங்கள் தேவன் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் போதுமானதற்கும் அதிகமானவர். உம்மை குறித்த எண்ணங்களால் எங்கள் மனதை நிரப்புகின்றோம் கர்த்தாவே. ஓ, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த மனிதர்கள் முன்பாக நின்று எங்கள் பரிதாபத்தை சம்பாதிக்க மாட்டோம், எந்த மக்கள்கிட்ட போய் நாங்கள் கை நீட்ட மாட்டோம் கர்த்தாவே. எங்களுடைய கையை உமக்கு நேராக நாங்கள் நீட்டுகிறோம். நீரே எங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவன். எங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே, இந்த அறிவு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. விடுதலை ஆகட்டும், பற்றாக்குறையிலிருந்து வெளியே வரட்டும், ஏழ்மை தனத்திலிருந்து வெளியே வரட்டும், இல்லாமையிலிருந்து வெளியே வரட்டும். ஓ, ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அதே வாழ்வை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே,
நாளை தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உட்காருவோம்.